தோழர் தமிழரசன் பற்றி சொன்னீங்க. அவரோட மக்கள் திரள் பணி வந்து ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. நீங்கள் வந்து உலக தமிழிய முன்னேற்ற கழகத்தில் அந்த பக்கம் நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க மாணவர் அணியில். தமிழரசன் கூட அந்த தொடர்பாகக்கூடிய இளைஞர் பேரவை ஆகட்டும், தமிழ்நாடு விடுதலை படை உருவாக்கமாகட்டும், இதை பற்றி கொஞ்சம் விளக்குங்க. உத்தமுக மாணவர் அணியிலே மாணவனாக நான் இருந்த இந்த சூழலில் சென்னையில் தரமணியில் இருக்கின்ற அச்சு தொழில்நுட்ப பயிலகத்திலே படிப்பதற்காக மாணவனாக நான் போகிறேன். அப்படி போகின்ற சூழலில் மாலை நேரத்தில் வகுப்பு முடிந்த பிறகு தென்மொழி அச்சகத்தில் அச்சு தொழிலை பழகுவதற்காக போவேன். பாவலரர் ஐயா எனக்கு அச்சு தொழிலையும் கற்றுத்தந்த ஆசிரியராக இருந்தார். அப்படியான அந்த சூழலில் தோழர் பொழிலன் அவர்கள் ஏறத்தாழ அதே 80 இங்கே காஞ்சிபுரத்திலே ஒரு கூட்டம் நடந்தது. அது அப்போது பாவலரர் ஐயா அவர்கள் கலந்து கொண்ட அந்த கூட்டத்திலே புத்தகங்களை விற்கின்றவராக அவர் அறிமுகமானார். பொழிலன் நானும் அவரும் சேர்ந்து தான் அந்த புத்தகங்களை சென்னைக்கு போன பிறகு அவரோடு ஏற்பட்ட அந்த தொடர்ச்சியான உறவுகளில் அவர் அப்போது தென்மொழி இலக்கிய பாசறை என்று ஒரு துண்டறிக்கை வெளியிட்டு கொடுத்துட்டார். அந்த தென்மொழி இலக்கிய பாசறையின் வழியாக கல்வி தொழிலாளர் பேரவை நடத்தி வந்த ஐயா தனராஜ் அவர்களுடைய தொடர்பு அவருக்கு கிடைக்குது, தொழிலுக்கு கிடைக்குது. அவர் தனராஜ் ஐயா தேனியை சேர்ந்தவர், தேனி தேவாரத்தை சேர்ந்தவர். இங்கே திருவல்லிக்கேணியிலே கெல்லட் உயர்நிலைப் பள்ளியிலே நூலகராக அப்போது அவர் இருந்தார். அந்த நூலகம் அவரது இருப்பிடம். தோழர் தமிழரசன் அவர்கள் அடிக்கடி வந்து தங்கி செல்லுகின்ற ஒரு இடமாக சென்னையிலே இருந்தது. தோழர் தன்ராஜ் அவர்கள் தோழர் தமிழரசன் அவர்களுடைய வழிகாட்டுதலில் தான் அந்த கல்வி தொழிலாளர் பேரவை என்பதையும் நடத்தி இருக்கிறார். தோழர் பொழிலன் அவர்களுக்கும் அவருக்கும் ஏற்பட்ட அந்த தொடர்பின் வழியாக நாங்கள் எல்லாம் அவரை சந்திக்க அந்த நூலகத்திற்கு செல்வோம். அப்படி செல்லுகின்ற ஒரு அமைப்பை உருவாக்குவது என்று முடிவு செய்கிறோம். அது ஏறத்தாழ தோழர் தமிழரசன் அவர்களுடைய வழிகாட்டுதலில் தன்ராஜ் ஐயாவினுடைய முடிவாக நமக்கு சொல்லப்பட்டது என்பதுதான் உண்மை. அந்த அடிப்படையில் தான் ஒரு அமைப்பு உருவாக்குவது. அந்த அமைப்பு தமிழ்நாடு மக்கள் பேரவை என்பதாக அந்த அமைப்பை உருவாக்குவது. அந்த மக்கள் பேரவையினுடைய உறுப்பு அமைப்புகளாக தமிழ்நாடு இளைஞர் பேரவை, தமிழ்நாடு மாணவர் பேரவை, தமிழ்நாடு தொழிலாளர் பேரவை, தமிழ்நாடு நெசவாளர் பேரவை, தமிழ்நாடு மீன்பிடி தொழிலாளர் பேரவை, தமிழ்நாடு மகளிர் பேரவை, தமிழ்நாடு உழவர் பேரவை என்கிற அமைப்புகளாக செயல்பட வேண்டும் என்று கெல்லட் உயர்நிலைப் பள்ளியினுடைய அந்த நூலகத்தில் தான் நாங்கள் முடிவெடுக்கிறோம். அதை செயல்படுத்துகிற வகையிலே தோழர் பொழிலன் அவர்கள் ஒவ்வொரு அமைப்புக்குமான ஒரு அறிக்கையை வெளியிட்டார். இருக்கிறது இன்னும் கூட அந்த அறிக்கைகள் ஆவணங்களாக இருக்கிறது. மக்கள் பேரவைக்கு ஒரு அறிக்கை, தொழிலாளர் பேரவை மீன்பிடி தொழிலாளர் பேரவைக்கு நாம் அறிக்கை போடலாம், ஆனால் அமைப்பு கட்டணும். இன்னும் சொல்லப்போனால் 800 காசிமேடு வரையிலான குப்பங்களிலே தமிழ்நாடு மீன்பிடி தொழிலாளர் பேரவை நல்ல தொடக்கத்தை எட்டியது என்று நாம் பார்க்கலாம். அதே மாதிரி உழவர் பேரவையை பொறுத்தவரை நெமிலி பணப்பாக்கம் பகுதிகளிலும் இந்த பகுதியிலும் உழவர் பேரவைக்கான தொடக்க நிலைகள் நல்லா இருந்தது, நல்ல வளர்ச்சியாகவே இருந்தது. உழவர் பேரவைக்கு தனிய உறுப்பினர் அட்டை, தனிய புத்தகம் எல்லாம் போட்டோம். அந்த அளவுக்கு நல்ல வரவேற்பு இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் இந்த பக்கத்தில் உக்கல்னு ஒரு ஊர் இருக்குங்க. அந்த ஊரில் நாங்கள் போய் மாலை நேர கலந்துரையாடல் செய்யும்போது நாராயணசாமி நாயுடுக்கு பிறகு நீங்கள் தான் சொன்னாங்க. அவ்வளவு நம்பிக்கையாக தமிழ்நாடு உழவர் பேரவை தன்னை நிலைநிறுத்தி கொள்ள வந்தது. ஆனால் அதெல்லாம் 88
கொடைக்கானல் தகர்ப்பு முயற்சி வழக்கில் நாங்கள் பிடிபடுகிற வரை தான். அதன் பிறகு உழவர் பேரவை முழுக்க சிதறி போயிடுச்சு. ஏன்னா காவல்துறையினுடைய கடுமையான அடக்குமுறைக்கு ஆளானதனுடைய காரணமாக உழவர் பேரவை வந்து முழுக்கவே வந்து கலைஞ்சிடுச்சு. அதாவது உழவர் பேரவை அவ்வளவு சிறப்பாக வளர்ந்து வந்த சூழல்ல கொடைக்கானல் தொலைக்காட்சி நிலையத்தின் தகர்ப்பு முயற்சி வழக்கு, அந்த வழக்கிலே நாங்கள் எல்லாம் சிறைப்படுகின்ற அந்த சூழலில் காவல்துறையினுடைய கடுமையான அடக்குமுறையில் உழவர் பேரவை முழுவதுமாக சிதைந்தது. மற்ற நெசவாளர் பேரவை, மகளிர் பேரவை இதெல்லாம் வந்து பெயரளவில் இருந்தது, அறிக்கைகள் அளவில் இருந்ததே தவிர நாம் அதை கட்டமைக்கிறதுக்கான சூழல் அமையல. ஆனால் தமிழ்நாடு இளைஞர் பேரவையும் தமிழ்நாடு மாணவர் பேரவையும் மிகச்சிறந்த வளர்ச்சி நிலையை இருந்தது. இந்த சிறைக்கு பிறகு சிறை வழக்கில் உள்ள போயிட்டு வெளிவந்து திரும்பவும் நாம் செயல்படுவதை பற்றி நினைக்கும்போது தமிழ்நாடு இளைஞர் பேரவையும் தமிழ்நாடு மாணவர் பேரவையும் மட்டுமே முதன்மையாக கொண்டு போவோம், பிறகு மக்கள் பேரவையை கட்டிக்குவோம் என்கிற அடுத்த நிலையில். ஏன்னா வழிகாட்டுவதற்காக தன்ராஸ் ஐயாவும் அப்படி இல்லை, அவர் வியாபாரம் போயிட்டு இருந்தார். போயிட்டு ஒரு தோழர் தமிழரசனையும் நாம் வந்து 87 செப்டம்பர் 1ஆம் நாள் பறி கொடுத்துட்டோம். இந்த சூழலில் நாமே முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்ற தளமான மாணவர் தளத்தையும் இளைஞர் தளத்தையும் உறுதிப்படுத்துவது என்கிற நிலையில தமிழ்நாடு இளைஞர் பேரவை தமிழ்நாடு மாணவர் பேரவையாக நாம் செயல்பட தொடங்கினோம். ஆனால் தோழர் தமிழரசன் வழிகாட்டுதலில் தான் இந்த நிகழ்வுகள் நடந்தன என்பதை உணர்வதற்கு ஒரு குறிப்பு என்னவென்றால், தமிழ்நாடு இளைஞர் பேரவை சார்பில் ஒரு சுவரொட்டி வெளியிட்டோம். நாம் தமிழர் இந்தியர் இல்லை, நம் நாடு தமிழ்நாடு இந்தியா இல்லை, தமிழ்நாட்டு பாட்டாளிகள் தலைமையில் தமிழ்நாட்டை விடுதலை செய்வோம் என்று அந்த சுவரொட்டி கீழே தமிழ்நாடு இளைஞர் பேரவை என்கிற பெயரில் இந்த திரையச்சு என்று சொல்லப்படுகிற ஸ்க்ரீன் பிரிண்டிங்கில் அச்சிட்ட அந்த சுவரொட்டியை சென்னை முழுக்க ஒட்டுகிறோம். சென்னை முழுக்க ஒட்டுறோம், காஞ்சிபுரங்களில் கூட ஒட்டினோம். அந்த சுவரொட்டி ஒட்டியதும் அரியலூர் நிகழ்வு நடந்ததும் சமகாலம் என்றால், அந்த சுவரொட்டி நாங்கள் மட்டுமே திட்டமிட்டு ஒட்டியதாக நாங்கள் நினைத்தாலும் கூட இல்லை, எங்களுக்கு பின்ன அதை கருத்து சொல்வதற்கு ஓர் அறிஞர் இருந்திருக்கிறார், வழிகாட்டி இருந்திருக்கிறார், தலைவர் இருந்திருக்கிறார் என்பதுதான் உண்மை என்பதை நாம் உணர முடியும். அந்த தலைமை தோழர் தமிழரசன், தமிழ்நாடு பொதுவுடைமை கட்சி என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். தமிழ்நாடு விடுதலைப்படை அதோட உருவாக்கம், அதுக்கும் தமிழரசன் ஆற்றிய பங்கு, அவருக்கு பின்ன அடுத்தடுத்த தலைமைகள் யார் யார் இருந்தாங்க, அதோட தொடர்ச்சி என்ன, அவங்க என்னென்னலாம் களப்பணி ஆற்றினாங்க. தமிழ்நாட்டினுடைய விடுதலை என்பதை நாம் வந்து 38 பார்க்கிறோம். தமிழ்நாடு தமிழருக்கே என்கிற ஒரு முழக்கத்திலிருந்து தமிழ்நாடு விடுதலை தேவை என்பதை நாம் உணர்ந்தவர்களாக இருக்கிறோம். ஆனால் தொடர்ச்சியாக அது வந்து ஒரு ஏட்டிலும் பேச்சிலும் இருந்ததே அன்றி செயலுக்கான நிலையில் அது முன்னெடுக்கப்படவில்லை. பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்களுடைய தென்மொழி இயக்கத்தை பொறுத்தவரை தென்மொழி தமிழ்நாடு விடுதலை, தமிழக விடுதலை மாநாடு என்று ஒரு 3 மாநாடுகளை அவர் நடத்தினார். மாநாடுகள் தான் நடத்தினார். இதழ், தென்மொழி இதழ் தமிழ்நாடு விடுதலை செய்திகளை தாங்கியதாகத்தான் வெளிவந்தது. இருந்த போதிலும் தமிழ்நாடு விடுதலைக்கான ஓர் அமைப்போ கட்சியோ படையோ கட்டப்படவில்லை. அதை செய்தவர் என்கிற நிலையிலே தோழர் தமிழரசன் அவர்கள் இருக்கிறார். நாம் முன்னதே பார்த்த மாதிரி இந்திய பொதுவுடைமை கட்சி மாலே மக்கள் யுத்த குழுவிலிருந்து அவர்கள் பெண்ணாடம் மாநாட்டை ஒட்டி
நீக்கம் செய்யப்பட்ட போது அதை பற்றி அவர்கள் கவலைப்படாமல் புதிய கட்சியை கட்டமைப்பது பற்றி சிந்திக்கும் போது புலவர் அவர்கள் தெளிவாக ஒரு கருத்தை முன்வைக்கிறார். இந்திய பொதுவுடைமை கட்சி என்கிற நிலையிலிருந்து நாம் தமிழ்நாட்டுக்கான ஒரு கட்சியை கட்ட வேண்டும், தமிழ்நாடு பொதுவுடைமை கட்சியாக அது இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். தொடக்கத்தில் தோழர் தமிழரசன் அந்த கருத்திலே உடன்பாடு கொள்ளவில்லை. ஏனென்றால் ஒரு தொடர்ச்சியான பொதுவுடைமை கட்சியினுடைய வழித்தடத்திலே வந்த நாம் அதை துண்டித்துக் கொள்வது என்பது, துண்டித்துக் கொண்டு புதியது ஒன்றை கட்டமைப்பது என்பது சரியாக இருக்காது. அதனால் இந்திய பொதுவுடைமை கட்சி மாலே என்பதே தமிழ்நாட்டு விடுதலைக்கான கட்சியாக இருக்க முடியும் என்று அவர் கருதினார். அந்த கருத்தை முன்வைத்தார். ஆனால் விடுதலை தமிழ்நாட்டுக்கு, கட்சி இந்தியாவுக்கா என்கிற கேள்வியை புலவர் அவர்கள் முன்வைத்து அதற்கான விளக்கத்தை கொடுத்த பிறகு தமிழ்நாடு பொதுவுடைமை கட்சி மாலே என்ற பெயரிலே ஒரு புதிய கட்சியை உருவாக்குகிறார்கள். ஒரு கட்சிக்கு ஒரு முன்னணி என்கிற நிலைப்பாட்டை தோழர் தமிழரசன் அவர்கள் ஏற்றுக்கொண்டவர் இல்லை. அதுக்கு நல்ல எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா, திருச்சியில் ஒரு முறை அவரை பார்த்தபோது அவர் சொன்னார், 100 தமிழறிஞர்கள், பாவலரேறு பெருஞ்சித்திரனார், சாலை இளந்தரையன் ஐயா, ஆணைமுத்தையா போன்றவர்களை தொடர்ச்சியாக அந்த தமிழ்நாடு விடுதலைக்கான பரப்புரையில் ஈடுபடுத்துவது, தொடர்ந்து கூட்டங்கள் நடத்துவது, அத்தனை கூட்டத்திற்கும் தமிழ்நாடு விடுதலை படையும் தமிழ்நாடு பொதுவுடைமை கட்சியும் ஏற்பாடு செய்வது என்கிற நிலையிலே நடத்தணும் என்று அவர் நினைத்தார். என்னன்னா, ஒவ்வொருவரும் ஒரு அமைப்பு, இந்த தமிழறிஞர்கள் என்று அவர் அடையாளம் காட்டியவர்கள் எல்லாம் ஒவ்வொருவரும் ஒரு அமைப்பு. ஆனாலும் அத்தனை பேரையும் இந்த களத்திலே ஒருங்கிணைக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். தமிழ்நாடு விடுதலை படைதான், தமிழ்நாடு பொதுவுடைமை கட்சி தனக்கான தனித்த செயல் திட்டத்தோடு இருப்பதுதான். ஆனால் தமிழ்நாடு விடுதலை என்கிற அந்த கருத்தாக்கத்தை பொதுமக்களிடத்திலே பரப்பும் போது, ஏனென்றால் இந்த தமிழ்நாடு விடுதலை என்கிற அந்த கருத்தாக்கம் பாட்டாளி வர்க்கத்தின் தலைமையில் தமிழ்நாட்டை விடுதலை செய்வது என்கிற நிலையிலே பாட்டாளி வகுப்பு தலைமை தாங்கும், ஏனைய தமிழ் முதலாளிகளும் உழவர்களும் மற்றவர்களும் மற்ற வகுப்பினரும் அதிலே உள்ளடங்கியவர்களாக இருப்பார்கள். இவர்களை ஒருங்கிணைத்துதான் இந்த போராட்டத்தை நடத்த முடியும் என்பதை உணர்ந்த அந்த நிலையிலே ஒவ்வொரு வகுப்பினுடைய படிநிகராளியும் அந்த விடுதலையினுடைய தேவையை விளக்கப்படுத்துவதற்காக அவர்கள் அந்த கருத்து பரப்புதலில் ஈடுபடுவதற்கு பாட்டாளிகளின் கட்சியாகிய தமிழ்நாடு பொதுவுடைமை கட்சி அதை வழிநடத்துகின்ற வேலையை செய்ய வேண்டும் என்று தமிழரசன் விரும்பினார். அந்த அடிப்படையிலே ஒரு தனித்த முன்னணி என்று இல்லை என்றாலும் தனித்த தன்னுடைய கட்சி திட்டத்தை செயல்படுத்துகின்ற ஒரு படை வேண்டும் என்பதை தமிழரசன் உணர்ந்தார். உணர்ந்ததற்கு அப்போது நாட்றாம்பள்ளி தோழர் மறைந்த வேலு அவர்கள் தமிழ்நாடு விடுதலை சேனை அல்லது தமிழ்நாடு விடுதலை படை என்பதாக அந்த படையினுடைய பெயர் இருக்கலாம் என்பதை கருத்தறிவித்ததனுடைய அடிப்படையில் தமிழ்நாடு விடுதலை படை உருவாக்கப்பட்டது. அந்த தமிழ்நாடு விடுதலை படை என்கிற பெயரை அறிவிக்கின்ற நிகழ்ச்சியாகத்தான் தஞ்சையிலே தென்னக பண்பாட்டு மையத்தை திறப்பதற்காக ராஜீவ்காந்தி தஞ்சாவூர் வந்தபோது குடமுருட்டி பாலத்திலே தமிழ்நாட்டு பண்பாட்டை சீர்குலைக்க, இந்திய பண்பாட்டை இங்கே நிலைநிறுத்துவதற்கு வருகின்ற இந்தி வெறியனை வெளியேப்போர் என்பதாக அந்த குடமுருட்டி ஆற்றிலே ஒரு வெடிகுண்டு வைக்கப்பட்டது. அதிலே தான் முதல் முறையாக தமிழ்நாடு விடுதலை படை பெயர் பயன்படுத்தப்பட்டது. இப்படி தமிழ்நாடு பொதுவுடைமை கட்சியும் தமிழ்நாடு விடுதலை படையும் தோழர் தமிழரசன் அவர்களுடைய வழிகாட்டுதலில் தோழர்கள் எல்லாம் இணைந்து, அதாவது
இந்திய பொதுவுடைமை கட்சி மாலேயிலிருந்து விலக்கப்பட்ட தோழர்கள் எல்லாம் ஒன்று கூடி அந்த கட்சியை கட்டினார்கள், நடத்தினார்கள். ஆனால் மிக குறுகிய காலத்திலேயே அந்த அரியலூர் நிகழ்ச்சிக்கு பிறகு பொன்பரப்பு நிகழ்ச்சி குறுக்கிட்டு தலைமை குழுவில் இருந்த அத்தனை தோழர்களையும் நாம் பறிகொடுக்க வேண்டிய நிலையிலே ஓர் இடைவெளி தமிழ்நாடு பொதுவுடைமை கட்சிக்கு ஏற்பட்டது. இந்த சூழல்ல பொதுவுடைமை கட்சியினுடைய வழிகாட்டுதலில் இளைஞர் பேரவையாக இயங்கிக் கொண்டிருந்தவர்கள் அடுத்த நிலைக்கு போக வேண்டியவர்களாக மாற்றமடைந்து இந்த கொடைக்கானல் நிகழ்ச்சியும் சென்னை கத்திபாரா நேரு சிலை நிகழ்ச்சியும் கோவை உதகை தாவரவியல் பூங்கா நிகழ்ச்சியும் மிக குறுகிய காலத்திலே 8 மாதத்து இந்துவில் அப்படிதான் எழுதணும். 8 மாதத்திற்கு பிறகு தமிழரசனுடைய ஆவி அரட்ட தொடங்கி இருக்கிறது என்று சென்னை கத்திப்பாரா நிகழ்ச்சி நடந்தவுடனேயே செய்தி ஏறத்தாழ தமிழரசன் செப்டம்பர் 1, இது ஏப்ரல் 10 என்கிற நிலையிலே நடந்தது. இந்த நிலையில் புலவர் தான், புலவர் தமிழரசனுடைய இறப்பை தாங்க முடியாதவராக இருந்த புலவர் தோழர் பொழிலனோடு இணைந்து இந்த நகர்வுகளை நகர்த்தினார். தோழர் பொழிலன் தலைமையில் அப்படி தமிழ்நாடு பொதுவுடைமை கட்சி உருவானது. 2வது கட்டமாக இப்படி உருவானது. நாங்கள் சிறைக்கெல்லாம் போயிட்டு வெளிவந்த பிறகு தமிழ்நாடு இளைஞர் பேரவையாக மட்டுமே இயங்குவது என்று முடிவெடுத்த பிறகு, ஆனாலும் ஒரு அமைப்பியல் வடிவத்துக்குள்ள வரணும், கட்சியினுடைய தேவையை குறித்து நாம் தொடர்ந்து வலியுறுத்தி வந்த சூழலில் அந்த வேலை ஏற்கனவே நடக்கிறது என்று எனக்கு தெரியாது. எனவே என்னை முற்றாக புறக்கணித்த நிலையிலே தான் அந்த கட்சி கட்டுகின்ற வேலையை தோழர்கள் செய்தார்கள். தோழர் செல்வமணியன், தோழர் பொழிலன், தோழர் தமிழ்ச்செல்வன், தோழர் பெரியசாமி போன்றவர்கள் எல்லாம் அந்த 2ஆம் கட்ட வேலைகளிலே இருந்தார்கள். இந்த அடிப்படையில் தான் தமிழ்நாடு இளைஞர் பேரவையோடு தமிழக ஒடுக்கப்பட்ட மக்கள் விடுதலை முன்னணி என்கிற தோழர் செல்வமணியனுடைய பொறுப்பில் இருந்த அந்த குழுவும் இணைந்து அதன் பிறகு அந்த எல்லா அறிக்கைகள்லையும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இளைஞர் பேரவை, தமிழ்நாடு மாணவர் பேரவை, ஒடுக்கப்பட்ட மக்கள் விடுதலை என்கிற நிலையில் இருக்கும். அவர்கள் ஒரு அறிக்கையை முன்வைக்கிறார்கள். அப்போது ஒரு தமிழ்நாடு பொதுவுடைமை கட்சி உருவாகிறது. அந்த பொதுவுடைமை கட்சி மாலே என்கிற அந்த பின்னோட்டை நீக்கியதாக இருக்கிறது. தமிழ்நாடு பொதுவுடைமை கட்சி என்பதாக மட்டுமே அறியப்படுகிறது. அதற்கான அறிக்கையை எழுதுபவராக 2 பேர் எழுதுறாங்க. ஒருத்தர் தமிழ்ச்செல்வன், இன்னொருத்தர் செல்வமணியன். தமிழ்ச்செல்வன் தன்னுடைய அறிக்கையை திரும்ப பெற்றுக்கொண்டு செல்வமணியனுடைய அறிக்கை அங்கே முன்வைக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இது 2வது கட்டம். இதன் பிறகு 91 ஏற்கனவே தோழர் தமிழரசனோடு இருந்து தமிழ்நாடு கட்சி என்பதில் முரண்பட்டு இந்திய பொதுவுடைமை கட்சியாக மட்டுமே இருக்க வேண்டும் என்று சொல்லி வலியுறுத்தி அந்த கருத்து ஏற்கப்படாத நிலையில் கட்சியை விட்டு போன தோழர் சுந்தரம் என்கிற அன்பழகன் அவர் இந்த சூழலில் ஒரு கட்சியை கட்டி அப்போ அவரும் உருவாக்குகின்ற அந்த கட்சியில் படை என்பது தமிழ்நாடு விடுதலை படையாகவே, கட்சி வெவ்வேறாக இருக்கலாம், ஆனால் தமிழ்நாட்டுக்கான படை என்பது தமிழ்நாடு விடுதலை படைதான் என்பதை இந்த 3 அமைப்புகளுமே காட்டியது. அவர் உருவாக்குகிறார். அவர் என்னன்னா, இப்போ புலவர் 2வது தோழர் பொழிலனோடு செய்த அந்த 2வது கட்டத்தில் தோழர் லெனின் அவர்கள் உடன் வருகிறார். இந்த இதுக்கு பிறகு சுந்தரம் கட்டுகிற அந்த அமைப்பு லெனின் உடன் போகிறார். ஆக 3வது கட்டத்தில் தோழர் சுந்தரம் அவர்களும் லெனின் அவர்களும் உருவாக்கிய
அந்த கட்சியினுடைய பெயர் தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சி மாலே என்பது. தமிழ்நாடு பொதுவுடைமை கட்சி இல்லை, தமிழ்நாடு கம்யூனிஸ்ட். அவருக்கு கடைசி வரை என்னை பொறுத்தவரை சுந்தரம் அவர்கள் தமிழ்நாடு விடுதலை என்பதிலே உடன்பாடு கொண்டவரா என்பதை நாம் உணர முடியாது. ஏன்னா அவருடைய அறிக்கை அப்படித்தான் இருக்கு. ஆனால் கட்சி தவிர்க்க முடியாமல் தமிழ்நாடு பொதுவுடைமை கட்சியாக இருக்க வேண்டும் என்பதை அவரும் ஏற்றுக்கொள்கிற சூழல் வருகிறது. அதுக்கு லெனின் அவர்களும் கடுமையான பங்களித்து இருப்பார் என்பது உண்மை. அந்த தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சி மாலே இதுல என்னன்னா, இந்த அறிக்கைகள் எல்லாவற்றையும் பார்க்கின்ற வாய்ப்பு மட்டுமல்ல, படியெடுக்கின்ற வாய்ப்பு கூட எனக்கு கிடைத்தது என்பதுதான். தோழர் சுந்தரம் அவர்களுடைய தலைமையிலே தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சி மாலே என்று உருவாகிறது. இப்படி தமிழ்நாடு பொதுவுடைமை கட்சி மாலே என்று தோழர் தமிழரசன் அவர்கள் உருவாக்கியதும், தமிழ்நாடு பொதுவுடைமை கட்சி என்று தோழர் பொழிலன், செல்வமணியன் உள்ளிட்டவர்கள் உருவாக்கியதும், தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சி மாலே என்று தோழர் சுந்தரம், லெனின் ஆகியோர் உருவாக்கியதும், கட்சி வெவ்வேறு செயல் திட்டங்களோடு வெவ்வேறு பெயர்களோடு உருவாக்கப்பட்ட போதும் படை என்பது தமிழ்நாடு விடுதலை படையாக மட்டுமே இருந்தது. அந்த பெயரை மாற்றுவதற்கு எவரும் துணியவில்லை என்பதுதான் உண்மை. ஏன்னா அந்த பெயரில் அப்படி ஒரு ஈர்ப்பு இருக்கிறது. நம்முடைய அடிப்படை இலக்கு என்ன என்பதை அந்த பெயரே நமக்கு வெளிப்படையாக சொல்லி நிற்கிறது. இதே நிலையில தோழர் சுந்தரம் அவர்களுடைய தலைமையில் தோழர் லெனின் அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சி தனது தொடர்ந்த வேலைகளில் புத்தூர், ஆண்டிமடம் போன்ற இந்த செயல்கள் எல்லாம் தோழர் மாறன் போன்றவர்களை, தோழர் ஆலப்பாக்கம் முருகேசன் போன்றவர்களை எல்லாம் உள்ளிழுத்து, எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, நான் சோழதரத்தில் ஒரு கூட்டத்துக்கு போயிருக்கிறேன். ஆலப்பாக்கம் முருகேசன் வந்து நான் தமிழ்நாடு விடுதலை படை அப்படின்னு அறிமுகப்படுத்தினேன். தமிழ்நாடு விடுதலை படை நம்மகிட்ட என்று அன்னைக்கு ஒரு நகைப்பாக இருந்தது. ஆனாலும் அவர்கள் எல்லாம் ஒரு மாபெரும் தளபதிகளாக இருந்து தமிழ்நாடு விடுதலை போராட்டத்தை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தினார்கள். அவர்கள் நெய்வேலியிலிருந்து மின்சாரத்தை திருடி சென்று தமிழ்நாட்டுக்கு காவிரி தர மறுத்த கர்நாடகத்திற்கு எதிராக அதியமான் கோட்டையிலே மின்கோபுரத்தை தகர்த்தார்கள். புத்தூரிலே காவல்துறையினுடைய கொடுமையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுகின்ற நிலையிலே புத்தூர் காவல் நிலையத்தை தாக்கினார்கள். குள்ளஞ்சாவடி, ஆண்டிமடம் என்று இந்திய அரசினுடைய ஏவல் படையாக செயல்படுகின்ற காவல் படையை எதிர்த்த அவர்களுடைய வேலை தொடர்ந்தது. அதனுடைய உச்ச நிகழ்வாகத்தான் அப்போது தமிழ்நாட்டிலே 3 விடுதலை படைகள் உருவாகிச்சு. இந்த தமிழ்நாடு விடுதலை படை ஒன்று ஒரு பக்கம் செயல்பட்டு கொண்டிருந்தது. இன்னொரு புறம் தமிழ்நாடு மீட்சி படை என்கிற அமைப்பு விடுதலை புலிகளுக்கு உதவ சென்ற தோழர்கள் உருவாக்கிய அமைப்பாக தமிழ்நாடு மீட்சி படை உருவானது. பிளட் அமைப்பினுடைய துணையோடு பயிற்சி எடுத்துக்கொண்ட தோழர் நாகராசன் உருவாக்கிய அமைப்பாக தமிழக மக்கள் விடுதலை படை அமைந்தது. இப்போ இந்த தமிழக மக்கள் விடுதலை படையும் தமிழ்நாடு விடுதலை படையும் இணைந்து அண்ணாமலை நகர் குண்டுவெடிப்பு நிகழ்ச்சி நடத்தினார்கள். கல்லகத்திலே தமிழ்நாடு மக்கள் விடுதலை படை நிகழ்வுகளை செய்தார்கள். அந்த மக்கள் விடுதலை படையினுடைய தலைவர் நாகராசன் அவர்களை சைலேந்திர பாபு என்கிற காவல் அரக்கனால் திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்திலே வைத்து அவர் நாகராசன் அவர்கள் கொல்லப்பட்டார். அவரது அந்த தமிழக மக்கள் விடுதலை படையிலே இருந்த தோழர் சீலையம்பட்டி ராசாராம் அவர்கள் தொடர்ச்சியாக
தமிழ்நாடு விடுதலை படை தோழர்களோடும் மற்றவர்களோடும் ஒரு நல்ல உறவோடு இருந்து தொடர்ந்து பல்வேறு வேலைகளிலே அந்த தமிழக மக்கள் விடுதலை படையை நகர்த்தினார். இந்த நிலையிலே தமிழ்நாடு விடுதலை படையும் தமிழ்நாடு மீட்சி படையும் இணைந்து ஓர் செயலை செய்தார்கள். அது காட்டிலே இருந்து தமிழக மக்களினுடைய உரிமைக்காக குரல் கொடுத்த வீரப்பன் அவர்களோடு ஒரு உறவை ஏற்படுத்திக் கொள்வது என்பது. அந்த உறவு இயல்பாக ஏற்பட்டது. அந்த இயல்பாக ஏற்பட்ட அந்த உறவினுடைய வெளிப்பாடாக தமிழ்நாடு விடுதலை படையினுடைய தலைவர் மாறன், நான் அதனுடைய ஒரு தொண்டன் என்கிற நிலையிலே வீரப்பன் அவர்கள் அறிவித்து தமிழ்நாடு விடுதலை படையினுடைய கொடியை காட்டிலே ஏற்றுகின்ற அந்த நிகழ்வெல்லாம் நாம் பார்க்கின்ற சூழல் ஏற்பட்டது. தமிழ்நாடு விடுதலை படையும் தமிழ்நாடு மீட்சி படையும் இணைந்து வீரப்பன் அவர்களோடு இருந்த அந்த காலத்தில்தான் கன்னட நடிகர் ராஜ்குமார் அவர்கள் கடத்தி செல்லப்பட்டு என்று சொல்லக்கூடாது, கைப்பற்றப்பட்டு தமிழ்நாட்டின் உரிமைகளின் வீரப்பன் அவர்களுடைய பல்வேறு கோரிக்கைகள், தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்கான அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டன. இன்றைக்கும் அதிலே ஒரு கோரிக்கை, அதாவது சதாசிவம் ஆணையத்தால் அந்த மலைவாழ் மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய அந்த தொகை இன்று வரை முழுமையாக கொடுக்கப்படவில்லை, ஒரு பகுதி தான் சென்று சேர்ந்திருக்கிறது என்பதை நாம் காணும்போது வீரப்பன் அவர்களுடைய துணையோடு தமிழ்நாடு விடுதலை படையும் தமிழ்நாடு மீட்சி படையும் செய்த அந்த அளப்பரிய சாதனைகள் அதுவும் இடையிலேயே தோய்ந்து போவதாக அமைந்து விட்டது. ஏனென்றால் தொடர்ச்சியாக அவர்கள் அந்த காட்டிலே இருக்க முடியாமல் பல்வேறு சூழல்களால் சிதறடிக்கப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டு இன்றைக்கு அமைதியான வாழ்க்கையை நோக்கி நகர்கின்றவர்களாக மாறிப்போனதனுடைய விளைவாக இன்றைக்கு தமிழ்நாடு விடுதலை படை மீட்சி படை ஆகியன ஒரு தேக்கத்தை கண்டிருக்கின்றன. தமிழ்நாடு மக்கள் விடுதலை படை அழிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் தமிழ்நாட்டு விடுதலை உணர்வு என்பது மங்காமல் மேலும் மேலும் வளர்ச்சி நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் இன்றைய அரசியலில் பார்க்கலாம்.